குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது மே 3ஆம் தேதி 2026 மே 3ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மே 9 சனிக்கிழமை வரை 2026 மே 9 சனிக்கிழமை வரைக்கான ரிஷப ராசிக்கான வாரப்பலன். இந்த அடிப்படையில் அன்றைய பொழுதுல அந்த வாரத்தில் கிரகங்கள் முக்கியமான கிரகங்களை எதுவும் இடம் மாற்றம் ஏற்படவில்லை. உங்கள் ஜென்ம ராசியிலேயே ரிஷப ராசிலேயே உங்கள் வீட்டிலேயே சுக்கிரன் வந்து ஆட்சியில் இருக்கின்றது. அது மாலவியா யோகம் என்ற யோக அடிப்படையில் இருக்கின்றது. உங்கள் 2ஆம் வீடு தன வாக்குஸ்தானத்தில் வந்து குரு வந்து வலிமையாக அமர்ந்து இருக்கின்றது. 4ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கின்றது சிம்மத்தில். 10ஆம் வீட்டில் வந்து ஜீவஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கின்றது. 11ல் வந்து சனியன் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு. விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் வந்து சூரியன் வந்து உச்சமாக இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து 12ஆம் வீட்டில் சனியும் 11ஆம் வீட்டில் வந்து சனியும் செவ்வாயும் வந்து இணைந்திருப்பது, லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பது, பாவ கிரகங்கள் ஒரு விதமான லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்குது. 2 கிரகத்துக்கும் வந்து நட்பு வீடாக மீன வீடு இருக்குது. இருந்தாலும் அது ஒரு விதமான நன்மை பயக்கிறதா இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் ஒரு விதமான வேகம் எடுக்கும். மூத்த சகோதரர் வழியில் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறதா இருக்கும். பொதுவாக சனி செவ்வாய் வந்து கூட்டு இருக்கக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதான் 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன ஒரு பிடிவாதத்தனம், ஒரு சின்ன ஒரு உடம்புல ஒரு ஆவேசத்தனம்லாம் ஏற்படும். அதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. ரிஷப ராசிக்கு இந்த 7 வருட சனிலாம் கிடையாது. மேஷ ராசிக்கு தான் 7 வருட சனி. ஏன்னா ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்தின் ஒரு பாதம் வந்து மேஷ ராசியில் இருக்குது. அந்த ஒரு பாதம் மட்டும்தான் 7 வருட விரை சனியாக இருக்குது. அதுதான் சனிக்கு வந்து விரயமாக இருக்குது. ரிஷபராசியில் இருக்க கார்த்திகை இதுக்கு வந்து லாபத்தனத்தை கொடுக்கறதான் இருக்குது. அதனால் 7 வருட சனியை கண்டு நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மே 3ஆம் தேதி 4ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டில் விருச்சகத்தில் இருக்கின்றது. அதனால் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும். நட்புக்குள்ளேயும் காதலியுடைய உறவுகளையும் நல்ல ஒரு இனிமையான போக்கு இருக்கும். இது தேய்பிறை காலமாக இருக்குது. அதனால் வந்து எதையும் வந்து ஒரு மலர்ச்சி உடனுக்குடனே கிடைக்காது. கொஞ்சம் புரிதல் கொண்டு தான் நகரும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க சுக்கிரன் வந்து பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி உறவில் வந்து மகிழ்ச்சி இருக்கும். அந்த தேய்பிறை சந்திரனுடைய தன்மை அது மாற்றும் சக்தி சுக்கிரனுக்கு உள்ளது. அதனால் மே 3, 4 தேதியெல்லாம் வந்து மன ரீதியான ஒரு உற்சாகம் இருக்கும் உங்களுக்கு. இது அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு வந்து மே 3ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து தனுசு ராசிக்கு போகிறதுனால உங்கள் வீட்டிலேருந்து ரிஷப ராசியிலிருந்து தனுசு ராசி கணக்கு பண்ணும்போது 8ஆம் இடமா இருக்கிறதுனால அது அன்றைய நாள் வந்து சந்திராஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அதனால் போதிய மட்டும் வீண் விவாதங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து 12ஆம் இடத்துல சிம்மத்தில் சூரியன் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய கோபம் ஆக்ரோஷத்தில் ஆர்குமெண்ட் வந்து அது விரயமாக தான் கொண்டு போகும். 2 மன ரீதியாக வந்து சந்திரன் வந்து 8ல் மறைகிறதுனால 5, 6, 7 இந்த 3 தேதியில் போதிய மட்டும் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. அப்படி ஏற்படுற சூழல் இருந்தால் போதிய மட்டும் கவனம் இருங்க. ஓன் டிரைவை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த 3 நாளில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிதானம் தேவை. எதுனையும் ஜாமீன் கெடுத்து டாக்குமெண்டேஷன் எந்த இதுவும் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆலய வழிபாடு, தியானம், யோகா செய்வது சிறப்பு இந்த 3 நாட்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வாரத்தின் கடைசி சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மகரத்துக்கு செல்வதால் ஒரு விதமாக அந்த சந்திராஷ்டமம் இதெல்லாம் தடைகள்லாம் நீங்கிடும். எப்படி இருளிலிருந்து மறுபடியும் சூரியன் வெளிச்சத்துக்கு வந்தால் எப்படி பிரகாசம் ஆகுதோ அதுமாதிரி 8 காலத்துலேருந்து 9ஆவது வீட்டுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். வார இறுதி நாட்டை வெள்ளி சனிலாம் ஓரளவுக்கு நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா உங்கள் ராசிநாதனே உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு இதுதான். உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை திறன் வசீகரம் இருக்கும். பேச்சில் வந்து நிதானத்தை கண்டிப்பாக மற்றவங்க கேட்பவங்க உணர்வாங்க. 12ல் சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக தேடல் உங்களுக்குள்ளே இருக்கும். அது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அதிகமான விருப்பம் கொள்வீர்கள். உங்களுடைய புகழுக்கும் பெருமைக்கும் வந்து எந்த விதமான பங்கமும் ஏற்படாது. அந்தஸ்து கௌரவம் உயரதான் செய்யும். பொதுவாக 10ஆம் வீட்டில் ராகு இருக்குது, 11ல் சனி இருக்கிறது ஒரு விதமாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் கொண்டதாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரியின் பாராட்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிதாக தொழில் முதலீடு வந்து இந்த 3, 4, 5 தேதியில் மட்டும் குறைத்து 3, 4 இந்த 2 நாளில் மட்டும் சந்திராசம் இது பண்ணுங்க. மற்றபடி 5, 6, 7, 7 மற்ற தேதியில் நன்றாக இருக்கின்றது. 5ஆம் தேதி 6ஆம் தேதி மட்டும் சந்திராஷ்டமம். அந்த நாட்களை மட்டும் தவிர்த்து மற்ற பிற நாட்கள் வந்து உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கின்றது. அதான் தொழில்நிலை நல்லா இருக்கிறதுனால அந்த 3 நாட்கள் தாண்டி மற்ற நாட்கள்லாம் வந்து வெளிநாட்டு தொடர் மூலம் ஆதாய அணுகுகள் எல்லாம் உண்டாகும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எளிதாக கைகூடும். உங்கள் 2ஆம் இடத்திலே குரு இருப்பதால் பணப்புழக்கம் வந்து தாராளமாக இருக்கும். வருமானம் வந்து பல வழிகளில் வந்து சேரும். பழைய கடன் எதனா இருந்தால் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையும். அது 4ஆம் உங்கள் ரிஷபராசி 4ஆம் இடம் சிம்மத்தில் வந்து கேது இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளை வந்து சிறு சலசலப்பு உண்டாகும். அது மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். சிம்மத்தின் அதிபதி 12ல் விரைகிறதுனால ஒரு விதமான டெம்ப் பண்ணி விடுவோம். தாய் வழி உறவுகளை யாருனா எதனா வந்து சொல்லிட்டு போனால் அதே நினச்சிட்டு சண்டை வலிக்கிற சூழலுக்கு கொண்டு போவோம். இயல்பில் உங்களுக்கு ஆக்ரோஷம் கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப சூரியன் அம்சத்துக்கு பிறந்தவங்க. சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஃபைட்டிங் மோடு கிட்ட கொண்டு போவோம். அது மட்டும் சூழலை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இருந்த உங்கள் ராசிநாதன் உங்கள் ஆட்சி இதுவாக இருக்கிறதுனால உங்கள் நட்பு வட்டத்தையும் உறவு வட்டத்திலையும் ஒரு விதமான மதிப்பு கொண்டு தான் நீங்கள் இருப்பீர்கள்.
குரு பார்வை உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும். நல்லாவே இருக்குது. குரு பார்வை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கும். சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்கறதுனால என்னதான் நீங்கள் வீடை சுத்தமாக வச்சுன்னு சுக்கிரன் உங்கள் ஆட்சிநாதன் வீட்டிலே இருந்தாலும் வெளியில் இருக்க ஒரு நாற்றங்கள் வந்து இருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லும் வீட்டுக்குள்ளே வரதானே செய்யும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனின்றது ஒரு சோம்பலான கிரகம், மந்தமான கிரகம். அது உங்கள் வீட்டை பார்க்கறதுனால ஒரு விதமான ஒரு சோம்பல் தனமும் உங்களுக்கு இயல்பை உடம்புலேயே இருக்கும். அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு யோகமான காலம் தான். இந்த 5, 6, 7 இந்த 3 நாட்கள் மட்டும் விட்டு மீதி 4 நாட்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான காலம் தான். இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் எதையுமே இது பண்ணாது, கவனம் அமைதியாக இருந்துருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கின்றது. அதனால் துணிந்து எந்த ஒரு விஷயத்தையும் அந்த 5, 6, 7 தவிர்த்து மற்ற நாளில் துணிந்து செயலாற்றுங்கள். இந்த வாரத்தின் வந்து அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 2, 5 இந்த எண்கள் கொண்ட நேரத்துலையும் இதுலேயும் நம்பர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். வார அதிர்ஷ்ட திசைன்னா தெற்கு திசை நல்லா இருக்கு, மேற்கு திசை நல்லா இருக்கு. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, சுக்கிரனுடைய வெண்மை, அப்புறமா வெளிர் நீலம். இந்த ரெண்டு நிறமும் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி வந்துக்கு மல்லிகை மலர் சாற்றி வணங்குவது சிறப்பு. இந்த 5, 6, 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வணங்குவது, சிவனுக்கு வில்வ மாலை செலுத்தி அமைதியாக இந்த 3 நாள் கடந்து செல்வது மிக சிறப்பு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மைனஸோட ப்ளஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் மைனஸ் இருக்கிறதோட எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறதோ அந்த தெரிஞ்சதுன்னா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்திலும் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.